நீங்க கஷ்டப்பட்டு ஒரு படத்துல நடிச்சிருப்பீங்க. ஆனா தியேட்டர் போய் பார்த்தா உங்களோட காட்சிகளே இருக்காது. ம். அந்த மாதிரி நடந்திருக்கா உங்களுக்கு? நடந்திருக்கு. அது என்ன படம்னா, வல்லரசு. அப்போ வீட்ல நான் அதுக்கு பெர்மிஷன் வாங்கி பேங்க்ல பெர்மிஷன் குடுத்துட்டாங்க. வீட்ல எங்க அப்பாட்டயும், எங்க மாமனார்ட்டயும் பெர்மிஷன் வாங்குனா பெரும்பாடா போச்சு. வந்தோனே டைரக்டர் "வந்துட்டியாய்யா? ரைட் வெரி குட். கந்தசாமி நீ என்ன பண்ற? முடிய வந்து ஒட்ட வெட்டிருனார். ஒட்ட வெட்டிருப்பா. முடி வந்து புடிக்கிற அளவுக்கு தான் இருக்கணும்னாரு. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தேடி புடிச்சு ஒரு சலூன் போய் ஒட்ட வெட்டிட்டு, கல்பாக்கம் கடற்கரை அங்க வந்து ஷூட் போகுது. முடிய பாரு சூப்பரா இருக்கு. இந்த மீசைய வந்து 2 பக்கம் மீசை இருக்கட்டும். நடுவுல எடுத்துருனாரு. ஒரு கடைய தேடி கண்டுபிடிச்சு, பிளேட வாங்கி வெறுங்கைட்ட இழுத்து விட்டு ரத்தம் ஓடுது. அச்சச்சோ! அப்புறம் ஒரு வழியா ஒடிக்கலான்லாம் கொண்டு வந்து குடுத்தாங்க. நடிச்சுட்டேன். போய் பேங்க்ல எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஆ. நான் வந்து வல்லரசு நடிச்சிருக்கேன். அவங்க அங்கங்க உள்ள நண்பர்லாம் அத சொன்னா நம்ம தான் நடிச்சா போதாது. எல்லார்ட்டயும் சொல்லிப்புடுமே. படம் ரிலீஸ் ஆகுது. படத்துல நான் இல்ல. படத்துல அந்த சுத்தமா அந்த சீனே இல்ல. சீனே இல்ல. அதுக்கு மொத நாள் ஃபைனல் ட்ரிம்மிங்ல போயிருச்சு. ஏன்னா ஃப்ரெண்டு தானே கோ டைரக்டர். ஆமா. தோஸ்து ஓன்று சீனு கட்டு. நீ வந்து அந்த ரீலே உனக்கு நான் அனுப்புறேன். நீ தனியா போட்டு பார்த்துக்கன்ட்டு. அப்ப ரீல் ம். ஃபிலிம் ரோல் தானே. அந்த பெட்டியவே அனுப்பி விட்டாரு. நான் அங்க ஊர்ல அருப்புக்கோட்டையில கோமதி தியேட்டர்ன்னு இப்ப வந்து அது இளையராணி. அங்க வந்து இப்ப இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். படம் பார்த்துட்டு ஒருத்தன் ஃபோன் அடிச்சான். "கந்தசாமி என்னய்யா படம் பூரா பார்த்துட்டேன். படத்திலே நீ இல்லையா? நீ நடிச்சேன்னு சொன்ன. நீ எங்கேயா பார்த்த? மதுரையில. நீ மானாமதுரையில போய் பாரு இருப்பேன்டினான். ஆ. அங்க இருக்கேன்யான்னு. இப்படி சொல்லி மாத்தி மாத்தி பேசி